என் மீட்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்ற நிகழ்ச்சிக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி அதற்காகவே அனுப்பியிருக்கிறார். நீங்கள் கேட்கும்போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே புது புது கிருபைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். புதிய புதிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொண்டே இருப்பீர்கள். அந்த கேட்குற வார்த்தைகள், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, அது மாறாதது. அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் அதை கேட்பீர்களே, ஆனால் அதன்படி நீங்கள் செய்தால் அவர்கள் என்ன நன்மைகளை பெற்றார்களோ அதே நன்மைகளை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே தான் இப்பொழுது நாம் ஆண்டவரை தொழுகிற செயலை குறித்து நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே தெய்வம், அவரை ஆராதிக்கிற செயலை நாம் கேட்டு கர்த்தரை மயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் இந்த நாளிலும் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தைகளை நாம் சந்திப்போம். பரிபணிச்சிவனிலே ஒரு பாடல் புத்தகம் 66வது பாடல் நான் பாடி சீமேச்சு. வான்புகழ் வல்ல தேவனை நீத்தம் வாழ்த்திய துத்தியம் செய்திடுவோமே. காத்திடும் கரமதின் வல்லமை என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே. வான்புகழ் வல்ல தேவனை நீத்தம் வாழ்த்திய துத்தியம் செய்திடுவோமே. காத்திடும் கரமதின் வல்லமை என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே. யாக்கோபின் ஏணியில் நின்றவர் தம் யாக்கோபின் தேவன் சேனையவரத்தம் யாத்திரையில் நம்மை சூழ்ந்திடும் கர்த்தர் நித்தியம் போல் பாதுகாத்திடுவாரே. வான்புகழ் வல்ல தேவனையே நீத்தம் வாழ்த்திய துத்தியம் செய்திடுவோமே. காத்திடும் கரமது வல்லமை என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே. ரட்சிக்கும் சிங்கங்கள் வாயிலிருந்து ரட்சித்தாரே வீர தானியேலின் தேவன். அற்புத அடையாளம் நிகழ்த்திய நீட்டம் கர்த்தர் சேனை கொண்டு காத்திடுவாரே. வான்புகழ் வல்ல தேவனை நீத்தம் வாழ்த்திய துத்தியம் செய்திடுவோமே. காத்திடும் கரமர் வல்லமை என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே. உக்கிரமாயெரியும் அக்னி நடுவில் அக்னி உலாவின நித்திய தேவன். மகிமையின் சாயலாய் நிகழ்ந்திடும் கர்த்தர் தம் தாப்சரை காத்திடுவாரே. வான்புகழ் வல்ல தேவனை நீத்தம் வாழ்த்திய துத்தியம் செய்திடுவோமே. காத்திடும் பரமர் வல்லமை என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே. சிறைச்சாலை கதவுகள் அதன்று நொறுங்க சீசரை திரைமிட்ட சத்திய தேவன். சத்துருவும் இனங்கள் திதறுண்டு வாழ சேனைகளின்
செய்திடுவோமே. காத்திடும் பரமனின் வல்லமை என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே. அழைத்தனரித்தம் மகிமைக்கென்றே எம்மை தெரிந்தெடுத்தாரே. காயலை அணிய வலுவிடாமலை காத்திடும் தேவன் ஆசுராய்தம் திருத்திடுவாரே. வான் புகழ் வந்த தேவனையை நீத்தம் வாழ்த்திய துத்தியம் செய்திடுவோமே. காத்திடும் பரவர் வல்லமை என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே. மகத்துவ தேவன் வானில் ஆயத்தமாக மகிமையாய் நிற்கிற நடுடியாய் இறங்க மணவாளன் வரும் வேளை அறியலாகாதே. மணவாட்டி சபையேலி வெளிப்புடன் இருப்பீன். வான் புகழ் வந்த தேவனையே நீத்தம் வாழ்த்திய துத்தியம் செய்திடுவோமே. காத்திடும் பரமனின் வல்லமை என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே. வான் புகழ் வல்ல தேவனையே நீத்தம் செய்திடுவோமே. காத்திடும் பரமன் வல்லமை என்றும் கனிவுடன் பாடி போற்றிடுவோமே. ஆமன்பு நேயர்களே, இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்ற நிகழ்ச்சிக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். நாம் தொடர்ந்து நம் முற்பிதாக்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முற்பிதாக்கள் எப்படி ஆண்டவரை தொழுது கொண்டார்கள், அல்லது ஆராதித்தார்கள், அல்லது வணங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவைகளினாலே என்ன நன்மை உண்டானது, அவர்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன, அதனால் உண்டான நற்காரியங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அவரை ஆண்டவராகிய இயேசுவை தொழுது கொள்ளும் பொழுது அவர் மூலமாய் கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறதான கடவுள்களிலே உயிர்த்து மரித்து உயிர்த்து ஜீவிக்கிற கடவுள் ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. மரித்து உயிர்த்து ஜீவிக்கிறவராக, நன்மை செய்கிறவராக, நாடெங்கும் சுற்றி தெரிந்து நலிந்தோருக்கு நன்மை செய்கிற ஒரே ஒரு கடவுள் என்று சொன்னால், உயிர்த்த கடவுள் என்று சொன்னால் அவர்தான். அவரை தான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே முன்பாக வைத்து செயல்படுகிறோம். ஆகவே இந்த நாட்களில் கூட அவரை ஆராதிக்கிறவர்கள் நாம் சந்ததி வைத்து போகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் இப்பொழுது தொடர்ந்து நாம் சந்திக்க போகிறோம். இன்றைக்கும் அருமையான முற்பிதாவாகிய இன்னொரு தேவனுடைய மகரை நாம் சந்திக்க போகிறோம். அதுதான் யாக்கோபு. தொடர்ந்து யாக்கோபு ஓரிரு நாட்களிலே நாம் சந்தித்து கொண்டே வருகிறோம். நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக அவரை நாம் சந்தித்து வருகிறோம். அவர் எப்படி ஆண்டவரை தொழுது கொண்டார், அந்த தொழுது கொண்டதினாலே எப்படி அங்கே பெயர்கள் பெற்றப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் இப்பொழுது சந்திக்க போகிறோம். நாமும் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து சகலத்தையும் நன்மையாகவே செய்வார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதாவது அவர் தொழுது கொள்கிறதற்கு ஆதாரமாக அநேக வாசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இருந்த பொழுதும் கூட ஒரு வசனத்தை நாம் அதை முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி
தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் அன்பு நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்பொழுது பார்க்கிறீர்களோ, ஏனென்றால் இது காலையிலே ஒளிபரப்பாகிறது, உடனடி சிலர் பார்ப்பீர்கள். எப்பொழுது நீங்கள் பார்த்தாலும் சரி, இப்பொழுது கேட்கிறதான காரியங்கள் உண்மையானது. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதை செய்ய நீங்கள் மனதை நீங்கள் செலுத்துவீர்களே, ஆனால் இந்த நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இப்படி உங்களுடைய குடும்பங்களிலே இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்பதை முன்பாகவே சொல்லிக் கொள்கிறேன். எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொன்னார். நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன், என்னை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படிக்காக நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை நான் பரப்பி கொண்டிருக்கிறேன். பேர் புகழுக்காக அல்ல, சுயநலத்துக்காக அல்ல. கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து ஒரு வாசலை தேவன் சில பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் திறந்து கொடுத்தார். அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நன்றாக நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் பிதா, யாக்கோபும் ஈசாக்கும் அப்படித்தான். ஆபிரகாமுடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுடைய ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, ஆபிரகாமுக்கு யாக்கோபு பேரப்பிள்ளை. பாருங்கள், இந்த காரியத்தை நம்ம அப்படியே திடீர்னு பேர் சொல்லும் பொழுது கொஞ்சம் குழப்பம் வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி இவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இந்த ஆபிரகாம் ஆண்டவரை சரியாக ஆண்டவர் சொன்ன பொழுது அதன்படியே செய்தார். ஆண்டவருடைய வாக்குக்கு ஒன்றும் மாறுதலும் சொல்லவில்லை, உடனடியே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். ஆகவே அதே போல பேரனும் அப்பா சொன்ன பொழுது, தாய் தகப்பன் சொன்ன பொழுது கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் கடந்த நாளிலே அதைத்தான் நாம் பார்த்தோம். போகும் பொழுது அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் நடத்தி வந்த ஒவ்வொரு செயலையும் நாம் சந்தித்தோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியை நாம் சில வசனங்களை காணப்போகிறோம். அதுதான் நேற்று தினத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த லாபான் தன்னுடைய மருமகனாகிய யாக்கோபை பார்த்து, ஏன் இப்படி செய்து விட்டாய் என்று ஒருவருக்கொரு அங்கே ஒரு சூழ்நிலை உருவாகிறதை பார்க்கிறோம். காரணம், யாக்கோபு அங்கே அவருடைய மாமனாருடைய முகம் வேறுபட்டிருக்கிறதை கண்டு தன் மனைவிமார்களை அழைத்து சொன்ன பொழுது அவர்கள் உடனடி கீழ்ப்படைந்து, நமக்கு நீங்கள் என்ன இருக்குது என்று புறப்பட்டு யாக்கோபோடு பிரயாணம் பண்ண கடந்து போய் அவர்கள் போனார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஆமாம், அதுதான் அதனுடைய ஒரு சாராம்சத்தையும் நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது, அவர்கள் புறப்பட்டு போய் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அவர்களை ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மகிமையை காண்கிறோம். 14ஆம் வசனத்தில், ராகேலும் லேயாளும் எங்களுக்கு தகப்பன் வீட்டில் இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ என்று பேசிக்கொண்டு எழுந்து புறப்பட்டு போனார்கள். அப்படித்தான் தான் வராமல் சம்பாதித்த மிருகஜீவங்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிறது தகப்பனாகிய ஈசாக்கு இடத்திற்கு போக புறப்பட்டார் என்று பார்த்தோம். அதைத்தான் நாம் தொடர்ந்து நாம் சந்தித்தோம். இவர்கள் புறப்பட்டு போன பொழுது லாபானிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டு போய்விட்டார். ஆகவே லாபானுக்கு ரொம்ப எரிச்சல், கோபம் வந்தது. அதாவது மாமனாருக்கு, லேயாளுடைய அப்பாவுக்கு. ஸோ அவர்களுக்கு மிகவும் ஆத்திரம் வந்தது. உடனடியாக அவர் பிரயாணப்பட்டு எப்படியாகலும் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று பிரயாணப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். 23. அப்பொழுது அவன் தன் சகோதரனை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் இருந்தும் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான் என்று அங்கே பார்க்கிறோம்.
பாருங்கள், முதல்ல இன்றைக்கி நம்ம வார்த்தை படித்தது போல தான் ஆண்டவர் லாபானோட பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி ஏதோ ஒன்று நினைக்காதீங்க. நீ எந்த கடவுளை யார் எப்படி இருக்கிறாங்களோ, ஆனால் நம்ம உண்மையாக யாக்கோபு தேவனை ஆராதிக்கிறதுனாலே அந்த யாக்கோபிடத்தில் இருந்த வல்லமையும் அந்த அதிகாரமும் அந்த கிருபையும் லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் பாய்ந்து போகிறது. அந்த வேலைக்காரியாக பில்கால் ஷில்பால் அவர்களிடத்திலே பாய்ந்து போகிறதை நான் பார்க்கிறேன். இந்த தரிசனம் அல்லது சொப்பனங்கள் யாரு காண்பார்கள்? இந்த யாக்கோபு கண்டிருக்கிறார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல அந்த யாக்கோபை பின்தொடர்ந்து லாபான், என்ன நீ சொல்லாமல் போய்விட்டாயே என்றெல்லாம் நினைத்து அவர் கடந்து போய் யாக்கோபை பின்தொடரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 24ஆம் வசனத்தில், அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அண்டி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். ஸோ இன்றைக்கு நாம் கேட்டதனுடைய வாசித்ததனுடைய அதில் முதல் வருது, எச்சரிக்கையாயிரு. தேவன் அவரோடு பேசுகிறார். ஆனால் கவனியுங்கள், அந்த லாபான் ஆண்டவரை தொழுது கொள்ளவில்லை. அவன் விக்கிரகம்தான் வணங்கி கொண்டிருக்கிறான். அவனிடத்திலும் இந்த ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை. அவர் யாரென்று பார்க்காதபடி தன்னுடைய படைப்பாகிய கிரியாகிய அந்த மக்கள் மேல் அவர் மனதுருகிறவர். அவர் இந்த யாக்கோபுக்காக சில வேளை லாபான் போய் ஏதாவது செய்துடுவானோ என்பதற்காக அவர் இறங்கி வருகிறார், தன்னை அர்ப்பணிக்கிறார். அதுதான் அந்த லாபானிடத்திலே போய் சொப்பனத்திலே நிற்கிறார். நின்று சொன்னார், நீ யாக்கோபுக்கு ஒரு தீமையினை செய்யக்கூடாது, நன்மை தான் செய்ய வேண்டும் என்றார். உடனடியாக லாபான் யாக்கோபிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தார். லாபானும் தன் சகோதரோடு கூட கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். ஆகவே அவர் கேட்குறார், நீ ஏன் என் பிள்ளைங்களை திருட்டளவாக கொண்டு போயிட்ட? நான் உங்களை முறைப்படி செய்திருப்பேனே அப்படின்னு யுத்தத்தில் பிடிச்சி சிறைச்சாலை போல் நீ கொண்டு போயிருக்கிறே அப்படின்னு லாபான் தன்னுடைய வருத்தத்தை தெரியப்படுத்துகிறார். ஈசாக்கிடத்தில் மருமகனிடத்தில், நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாயனிடத்திலிருந்து வந்து விட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கிண்ணறம் முழக்கத்துடனே அனுப்பியவனே, என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்த செய்ய விடாமல் போனது என்ன? இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய் என்று, மதியில்லாமல் செய்தாய் என்று சொல்லுகிறது. அப்படியும் ஆண்டவர் அப்போ பேசுகிறார் பாருங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு அவர் சொல்கிறார். ஆகலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று பேசினார் என்பதை சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புத அதிசயங்கள் பாருங்க. சில வேளை இன்றைக்கு மாமனார்லாம் மருமகனை என்ன பண்ணுறாங்க பாருங்க. தெளிவாக சொல்லிட்டார், நீ யாக்கோபோட அவ்வளோதான், எதுவுமே நீ செய்யக்கூடாது பேசுகிறார். அவர் இந்த ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாய் பேசுவார், தரிசனங்கள் மூலமாய் பேசுவார். ஆகவே அவரை நாம் எப்படி ஆராதிக்காமல் இருக்க முடியும்? அந்த ராத்திரி என்னோட சொன்னார் என்று. ஆகவே ஆனால் நீ ஒன்று செய்கிற, இப்போ உங்கள் அப்பா வீட்டில் உள்ள வாஞ்சியின்படியினால் தான் நீ போகலாம். ஆனால் ஒன்றை நீ செய்திருக்கிறாய், மறந்து விடாதே. நல்லா கவனிச்சுடு. உங்கள் அப்பா மேலே வாஞ்சி இருக்கு, உங்கள் வீடு உங்கள் ஊர். கல்யாணம் பண்ணி போகும் பொழுது கல்யாணம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போகணும், உண்மைதான். எல்லாத்தோடு நீ போகிற, அதை நான் ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆனால் அவனால் தடுத்து வைக்க முடியலைங்க. கர்த்தர் நினைத்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாது.
ஈசாக்கு அந்த தேசத்தில் போயிட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு ஈசாக்கு தன் தேசத்துக்கு திரும்பி வருகிறார். அது தேவ சித்தம், தேவ திட்டம். அது ஒருவரால் மறைக்க முடியாது. ஆகவே இந்த நேரத்தில் இதே போல தான் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சில நேரங்களில் நீ புறப்பட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு தேசத்திலே நீ இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், நன்மையை பெற்றிருக்கிறாய். ஆனால் இப்பொழுது நீ தேசத்துக்கு போகிறது சரிதான் என்று லாபான் சொன்னது போல உன்னுடைய தேசத்துக்கு நீ போகலாம், உண்மைதான், போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய சுய தேசம், நம்முடைய தேசத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் சொல்லுகிறார். ஆனால் நீ ஒன்று செய்திருக்கிறாய். நான் உன்னை போகிறதை நான் ஒன்று சொல்லவில்லை, ஆனால் என்னுடைய தெய்வங்களை நீ எடுத்துக்கிட்டு போகிற, அதுதான் இப்போ எனக்கு வேணும் அப்படின்றார். யாக்கோபு மிகவும் யோசிக்கிறார், இது எப்படி, நான் எதை எடுத்தேன்? என்னுடைய தெய்வம் ஆண்டவர் இருக்கும் பொழுது எதுக்கு அந்த தெய்வம் எனக்கு? எங்கள் தெய்வம் இயேசுவே ஆண்டவர், அவர் இருக்கும் பொழுது அந்த தெய்வம் எதுக்கு? இவருக்குள்ளே ஒரு ஆச்சரியம். ஆனால் தேவனுடைய பிள்ளையை கவனியுங்கள். ஆனால் இந்த யாக்கோபோடு இருந்த மனைவி லேயாள் ராகேலையும் பார்க்கும் பொழுது அதிலே ராகேலுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது, அவளுக்குள்ளே இருந்த ஆசை. ஆகவே இப்படிப்பட்ட ஆசைகள் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். நாம் திருமணம் முடித்த உடனடியாக என்ன செய்கிறோம்? கணவன் எப்படியோ அப்படியே வாழுகிற வாழ்க்கை, அதாவது மனைவி எப்படியோ அப்படியே வாழ வேண்டும். அப்படின்னா துன்மார்க்கத்திற்கு அல்ல, அவர்கள் உண்மையான தேவனை ஆராதிக்கிறார்கள், அவர்கள் செய்கிற காரியத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மனைவியானாலும் சரி கணவனாலும் சரி அதை கவனித்து பார்க்க வேண்டும். கவனித்து பார்த்து அதன்படி நடக்க வேண்டும். இதை விட்டு ராகேல் என்ன செய்து விட்டாள் என்று சொன்னார், அங்கே இருந்து ஒரு விக்கிரகத்தை எடுத்து கொண்டு புறப்பட்டு வந்து விட்டாள். இது யாக்கோபுக்கு தெரியாது. இந்த விக்கிரகத்தை கொண்டு வந்ததினாலே அவன் லாபான் பார்த்த பொழுது இல்லை, ஆகவே தான் இது என்னுடைய தெய்வத்தை நீ எடுத்து கொண்டு போகிறாய், நீ எனக்கு இப்பொழுது கொடு என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிற, எங்கள் ஆண்டவர் எங்களோட பெரிய இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், அவருடைய நினைப்பு எப்படி இருக்கும் பொழுது இந்த விக்கிரகம் எதுக்கு அப்படின்னு சிந்திட்டு இருப்பான். அவர் உள்ளத்தில் எவ்வளோ எண்ணம் இருக்கும் பாருங்கள். அந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவர், உலகத்தையும் அண்ட சராசங்களையும் படைத்த ஆண்டவராகிய அவரை நான் ஆராதிச்சிட்டு இருக்கிறேன், தொழுது கொண்டு இருக்கிறேன், அவருக்கு வேண்டிய சகல துதிபலிகளையும் செலுத்துகிறேன். அவர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணி அவருடைய மகிமை என் வாழ்க்கையில் இருக்கிறதை அநேகர் கண்டு மகிமை அடையும்படிக்காக அதை நான் பிரசித்தப்படுத்துறதுக்கு ஏற்ற காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய விக்கிரகம் எதுக்கு என்று அவனுக்குள்ளே ஒரு ஆதங்கம் உண்டாயிருக்கும். அப்பொழுதுதான் அவர் ஆத்திரத்தோடு சொல்லுகிறார், நான் இல்லை, அப்படி உன்னுடைய விக்கிரகங்கள் அல்லது சொரூபங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ நீ பார், அவர்களை நீ பார்த்து கொள்ள என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனடியாகவே அந்த லாபான் அவை தேடி பார்க்கிறார், அவருடைய தெய்வங்களை தேடிக்கொண்டு வந்தது என்று நினைத்து. அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், லாபானுக்கு பிரதித்திரமாக உம்முடைய குமாரத்தைகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்து கொள்வீர் என்று நான் அஞ்சினதினால் இப்படி வந்து விட்டேன் என்று மனவர். சில வேளை நான் போகிறதுனால உங்கள் மகளையெல்லாம் நீங்கள் வச்சிருவீங்கன்னு பயந்து தான் போனேன் அப்படின்றார். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ, உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். அவன் யாக்கோபுக்கு தெரியாது. இன்றைக்கு அநேகர் இப்படி தான், அநேக மனைவிகள் என்ன செய்வாங்கன்னா வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது சாபத்தீடாக கூட இருக்கும், எடுத்துடுவாங்க, திருடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எதுக்குன்னு இப்போ கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்துல இருந்து நம்ம விட்டு கவனிக்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ராகேலே, லேயாள் கூட இருந்தாலும் ராகேல் நீ கவனிக்க வேண்டும். நீ திருமணம் முடித்தாச்சா, நீ வருகிறாய், நீ என்ன பொருளை எடுத்துகிட்டு வர,
ஈசாக்குக்கு ரெபேக்காள் பரிவாரத்தோடு வந்தார். நல்ல ஒரு எலியேசர் கொண்டு போகிறாரு, நல்ல ஆபரணங்களை கொண்டு போட்டு இது பண்ணுறாரு. அவளும் வரும்பொழுது நல்ல பரிவாரங்களோடு வருகிறதை பார்க்குறோம். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வருகிறார்கள். நீ எப்படி வருகிறாய்? சிந்தித்துப்பார். இந்த ராகேல் செய்தது என்ன? அந்த தெய்வத்தை ஒன்று எடுத்துக்கொண்டாள். எடுத்துக்கொண்டு அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் தந்தை எல்லாரையும் தேடி பார்க்குறார், எல்லா இடமும் பார்த்தார். ஆனால் அந்த சுரூபத்தை காண முடியவில்லை. ராகேல் அமர்ந்திருக்கிறாள். ஆனால் அவள் சொல்லுகிறாள், நீங்கள் என்ன ஒரு மாதிரி நினைக்கக்கூடாது. ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றால், அப்படியே அவன் அந்த சொரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. என்ன செய்தால் பாருங்கள், அவள் அதை திருடி அந்த ஒட்டகத்திலே வைத்து அவள் அதன் மேலே உட்கார்ந்திருந்தாள். ஆகவே உட்கார்ந்திருந்ததினாலே தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. தகப்பனிடத்திலும் இப்படி சொல்லிவிட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது தேவனுடைய நாமம் தூஷணத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் யாக்கோபு அதை செய்யவில்லை, ராகேல் செய்தார். அவருடைய அந்த பழக்கம் அப்படியே வந்தது, அந்த தெய்வத்தினுடைய செயல்கள் வந்ததை பார்க்கிறோம். ஆனாலும் யாக்கோபுக்கு கோபம் உண்டாக எழும்பி லாபானுடைய வாக்குவாதம் பண்ணுகிறார். ஏன் இப்படி என்ன நீங்கள் பண்ணுறீங்க? உங்களுக்கு நான் உங்கள் வீட்டில் இருந்துன்னு தெரியாதா என்று பேசிட்டு இத்தனை முறை இருந்து நீங்கள் நன்மை செய்த பொழுது கூட உங்கள் வாழ்க்கையிலேருந்து எதையுமே நான் எடுக்கவே இல்லையே. நான் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுருக்கிறேன். நான் என் தட்டுமுட்டுகளெல்லாம் தடவி பார்த்தீரேன். நம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகள் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கு முன்பாக இதை இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுதிருக்கட்டும் என்று சொல்லுகிறார். சொல்லி வேதனையோடு சொல்கிறார் பாருங்கள். நான் 20 வருஷ காலமாக நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்கள் நான் தின்னவும் இல்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலாகலும் இரவிலே குளிராகலும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன் என்று தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறார் பாவனிடத்தில். அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இல்லை, கோபம் வந்தது பாருங்கள். கர்த்தர் அவர்களோட இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை எப்படி வெளிப்படுது பாருங்கள். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய இது தன்னுடைய ரிக்வஸ்டேஷன் மனவேதனையை அவருக்கு சொல்லுகிறார். அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரேத்திரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிறையாவும் என்னுடையவர்கள். என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் என்று நான் என்ன செய்யக்கூடும்? இப்பொழுது எனக்கு உமக்கு சாட்சியாக இருக்கும்போது நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றார். ஸோ அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறது வேண்டும் சொல்லி, இது என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்று அவர் சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்க. அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அது தூணாக நிறுத்துகிறார். பாருங்கள், ஆண்டவர் ஒரு நன்மை செஞ்ச உடனே ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். அதுதாங்க கடவுளை ஆராதிக்கிறத மகிமை. இவர் உடனே ஆண்டவர் இப்படியா இருக்குது, ஒரு சாட்சியாக ஒரு தூணை நிறுத்துவோம். கர்த்தருக்கு நம்ம எப்பொழுதுமே அவருக்கு நன்மை, அவர் செய்கிற நன்மைக்கு உடனடியாக அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு நன்றி பலிபீடம் கட்டணும். நன்றி பலிபீடம் கட்டணும். இவர் பாருங்கள், உடனடியாக இந்த மாமாவோடு சொன்ன உடனடியாக இவருக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, மாமாவை சொல்லிட்டாரு என்ன இப்படின்னு கேட்ட உடனே இவர் இந்த மாதிரி பண்ணிட்டியே, நான் இப்படி செஞ்சுருப்பேன்னு சொன்ன உடனே இவருக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. உடனடியாகவே அவர் செய்கிறது அங்கே ஒரு தூணை எடுத்து நிறுத்தி அவர்களுக்கு சாட்சியாக நிறுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு தூண்
நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தேன். உமது ஊழியம் செய்ய வைத்தேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தேன். உமது ஊழியம் செய்ய வைத்தேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்ப, சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீன். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டேன். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டேன். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். உமக்கு சொந்தமாய் வைத்துக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டேன். நன்றி தகப்பனே,
செல்ல பிள்ளைகள் தந்தீரையா, அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா, அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமாம், அவர் நன்மை செய்கிற ஆண்டவர், அவர் நன்மை செய்தார். ஆகவே மறக்க முடியாது. ஆகவே இந்த நாட்களில் ஒரு நன்றி நாம் செலுத்த வேண்டும். அந்த இடத்துல உடனடியாக யாக்கோபு அவர் ஒரு தூணை நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தூண் நிறுத்துகிறார். அந்த எப்பொழுதுமே தேவன் நமக்கு ஏதாவது செய்யும் பொழுது அவருக்கு நாம் நன்றி கடன் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். நன்றி கடன் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 46ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றார். அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். போஜனம் பண்ணினார். இந்த குவியல் இன்றும் எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினால் அதன் பெயர் கலேத் எனப்பட்டது. கலேத். அவர் குவியலின் மேல் போஜனம் பண்ணும் பொழுது லாபான் அதற்கு ஜகர் சகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலேத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு காம்ப்ரமைசேஷன் ஆகுது பாருங்க. இதுதான் ஆண்டவர் செய்கிற மகிமை. அவர் மாமனார் வீட்டிலேருந்து வந்துட்டார். மாமன் ரொம்ப ஆத்திரத்தில் வர்றாரு, எரிச்சலில் வர்றாரு. என் பிள்ளைங்க, என் ஆடு மாடு, எல்லாமே என் ஆஸ்திகள், என் பிள்ளைங்களையும் என்னுடைய சொத்தையும் நீ எடுத்துட்டு எப்படி நீ போகலாம்? எப்படி நீ போகலாம்? ஆனால் கர்த்தர் முன்பாகவே பேசிவிட்டார். நீ என்ன யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போது இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நாம் தொழுது கொண்டால் நமக்கு எதிராக நமக்கு தீங்கு செய்யணும்னு வர்றவங்களுக்கு ஆண்டவர் முன்னாடியே சொல்லிடுவார். என் மகன் இருக்கிறா, அவங்களுக்கு எதிராக நீ போயிடாத அப்படின்னு ஆண்டவர் எச்சரிப்பார். ஆகவே இதை கவனிக்கணும். இதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் நம்ம அவரை தொழுது கொள்ளுவோன்ற வேறு ஒன்றுமே இல்லை. எச்சரித்து என் பிள்ளைக்கு ஒன்றுமே செய்யக்கூடாதுன்றது போல் அங்கே ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். அதுதாங்க ஆண்டவரை வணங்குறதுனால உண்டான மகிமை. அதுதான் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் செய்த அற்புதங்கள். எவ்வளவு காம்ப்ரமைசேஷன் ஆகுது பாருங்கள். ஒருவருக்கு அப்படியே பேசி ஒத்து சேர்த்து அந்த ஆத்திரத்தோடு வந்தது. அந்த தெய்வத்தை பற்றி இப்போ அவருக்கு எண்ணமே இல்லை. எல்லாமே முடிச்சு போய் அவர் நிற்கிறாரு. சரி, அந்த தெய்வம் அது போய்ட்டு இனி வேண்டியது உறவு, பிள்ளைகள், மருமகன் என்ற உறவை விட்டுவிடக்கூடாது என்பதை அங்கே நாம் காண்கிறோம். உடனடியாக ஒரு கற்களை குவிச்சு வச்சுட்டு ஜகர் சதுதா என்று பெயரிடுறாரு. மாமாவுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. சந்தோஷம் வந்து உடனே ஒரு பேர் ஜகர் சதுதா. உடனே அதற்காக யாக்கோபு பார்க்குறார். நான் சரி மாமா போட்டீங்க, நானும் ஒரு பேர் போடுறேன், கலேத் அப்படின்றார். இந்த குவியல் இன்றும் எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினால் அதன் பெயர் கலேத் எண்ணப்பட்டது. சாட்சி. ஸோ அங்கே ஆண்டவர் ஒரு சாட்சியை ஏற்படுத்துகிறார். கலேத் என்று பெயரிடப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு பெரிய மகிமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரை சேவிக்கும் பொழுது அவங்க மாமனார்
மனைவி, அதாவது அவர்களுக்குள்ள இந்த மைத்துனர்கள் இருந்த சண்டை எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாக்கிட்டார். இன்றைக்கு நீ இந்த சண்டையுடைய பிரச்சனையோடு இருந்து என்ன நன்மை? அவர் எல்லாமே அவர் ஆணையிட்டு கொடுத்து அத்தனையும் செயல்படுறதை நம்ம பார்க்குறோம், கொடுக்குறாரு பாருங்கள். அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, இந்த லாபான் சொல்கிறாரு, எல்லாம் என்னுடைய பிள்ளைங்களெல்லாம் நீ ஒன்றும் செஞ்சிடக்கூடாது, என் மகளை எல்லாம் உனக்கிட்ட கொடுத்துட்டேன், நீ அவங்கள விட்டுட்டு வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது, நீ துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஆகவே இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே நான் கொடுத்துட்டேன் எல்லாமே உங்கள். ஆனால் அந்த இடத்துல என்ன செய்கிறேன்னா, ஒவ்வொன்று நின்று ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்குறேன். ஆண்டவர் கவனித்து கொண்டிருந்து, நீ ஒன்றும் அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணின ஆயனால் கர்த்தர் எனக்கும் உனக்கு நடு நின்று கண்காணிக்க கடவர். எப்படி பாருங்கள், அவருடைய வாயில் வந்துடுச்சு பாருங்கள், கர்த்தர். லாபான் சொல்கிறார் கர்த்தர். வேண்டான்னா கூட வாயில் வார்த்தை வந்துடும், அதுதான் அற்புத மகிமை. கர்த்தர் நின்று உனக்கும் எனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள், ஆண்டவர் செய்கிற மகத்துவம். அவரை தொழுது கொள்ளும்படும். அப்புறம் சொல்கிறாரு, நம்முடைய ஒருவரும் இல்லை, பார் தேவனே எனக்கும் உனக்கு சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. ஒருவருக்கு ஒரு சாட்சி என்பது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது என்பதை பார்க்கிறோம். பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கு நடுவாக நின்று நான் நிறுத்தின தூணையும் பார். அவர் தூண் நிறுத்துறாரு, நீ பார் என்று லாபான் சொல்லி, ஆண்டவரே பார் என்று சொல்லுகிறார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்திற்கு வராதபடிக்கும், இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்திற்கு வராதபடிக்கும் இந்த குவியலுக்கு சாட்சி இந்த தூணும் சாட்சி. எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். கர்த்தர் காம்ப்ரமைஷன் பண்ணுறாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் ஆண்டவர் செய்கிறதெல்லாம் நன்மையானதாக செய்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு விரோதியாக பாருங்கள். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் சத்ருக்களும் சிநேகிதராவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நமக்கு சத்ரு இருக்கிறான் உடனே எப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அப்போ ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்ருக்களும் அவனோட சிநேகிதமாகுவார்கள். அது ரொம்ப உண்மையான ஒரு தான். சில நேரங்களில் அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஏளனமாக நினச்சி ஏதோ அற்பமாக நினச்சிட்ருக்கிறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நன்மையை கொண்டு வரப்போகுது. அங்கே அவர்களுக்குள்ள உடனடி நின்று சாட்சியாக ஒரு குவியலை ஏற்படுத்தி சொல்லி, இது நமக்கு சாட்சியாக இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் தன் மகளை சும்மா விட்டுருவாங்களே, இவர் எடுத்துகிட்டு போனார்னா கூட அவருக்கு பாரம் இல்லையா, வேதனை இல்லையா, ஆச்சு. ஆனால் விடவில்லை. லாபான் முயற்சி செய்து வந்து ஈசாக்குக்கு எச்சரிப்பை கொடுத்து, ஈசாக்கு ஆராதிக்கிற தேவனுடைய வார்த்தையும் லாபான் கேட்டு அதன்படியே லாபான் செய்கிறார். அதன்படியே செய்கிறார், ஒன்றும் செய்யவில்லை அவர். அதுதான் ரகசியம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? ஐயோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு உடனே அவங்கள அடியணும் இல்லை, சரி சந்தோஷமாக நீ போன்னு சொல்லி விட்டு கொடுத்து நீ நல்லபடியாக இருன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அந்த உடன்படிக்கை பண்ணினது தான். இந்த ராகேலும் லேயாலும் திருமணம் பண்ணும் பொழுது யாக்கோபு உடன்படிக்கை பண்ணது மாதிரி தெரியல. கர்த்தர் வெகு தூரம் வெகு நாட்கழிந்து தான் இந்த காரியங்கள் நடக்குது. கொஞ்சம் பாருங்களேன், பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர் புறப்பட்டு போகிற நேரத்தில் அங்கே அவங்களுக்குள்ள உடன்படிக்கை பண்ணலை. அவங்க திருமணம் பெரியோர்களால் நிச்சயித்த பண்ணோன்னா அங்கே ஒன்றும் நடக்கலை. கர்த்தரை ஏற்படுத்தினது தான் பெரியோராக நிச்சயித்த வண்ணம் தான் அங்கே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஆண்டவர் பேர் வாக்குத்தத்தம் கொடுத்து ஆபிரகாம் சொன்னது போல் ஈசாக்குக்கும் சொந்த இனத்தில் பொண்ணு எடுக்கிறாங்க.
ஈசாக்கு அதே போல் சொன்னது போல் யாக்கோபுடைய சொந்த உறவில் அங்கே பொண்ணு இருக்குது. இதெல்லாம் தேவன் ஏற்படுத்துகிறது, ஒருவரால் மறுக்க முடியாது. ஆண்டவருடைய மகத்துவம் இது தான். ஏற்படுத்தி அவர்களுக்குள்ளே அந்த திருமணங்களை முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை. இதில் அவன் நினச்சிருப்பார், இப்படி போகிற ஆள், இப்போவே இப்படி இருக்கிற ஆள் நாளைக்கு என் பிள்ளைங்களை விட்டுருவாரோ, என் பேர பிள்ளைங்களையும் பேத்திகளை விட்டுருவாரோன்ற ஒரு உணர்வை அங்கே கொண்டு வந்து சொல்லி நமக்கு ஒரு சாட்சி வேணும் அப்படின்றத உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறாங்க. உடன்படிக்கை பண்ணி அப்போ தான் அவர் சொல்லும் பொழுது, இந்த தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்திற்கு வராதபடிக்கும், நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும், இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், எதையாவது பிள்ளைகளுக்கு வைக்கிறோன்னு பாருங்கள். ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாக இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? அவர் லாபான் வாயில் வருது பார்த்தீங்களா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும், அதாவது நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாக இருக்கிற நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக. அப்பொழுது உடனடியாக ஈசாக் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலிபீட வழியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படி அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே தங்கினார்கள். காலைமை எழுந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான். தேவர்களே, நாம் எவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ரமைஷன் ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்கள். இது எதனால் வந்தது? ஆண்டவரால் வந்தது. இல்லைன்னா ஆபிரகாம் சண்டை போட்டிருப்பான், லாபான் சண்டை போட்டிருப்பான். ஆபிரகாம் அப்படி போடுகிற ஆள் இல்லை, அவர் ஒன்றுமே செய்யலை. அதை பின்பற்றி வந்த யாக்கோபு, அந்த பிதாக்களுடைய மகிமையின் தொடர்பு எப்படி வந்தது பாருங்கள். ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டதினாலே, அவர் சரியான நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்ததினாலே அந்த மகிமை யாக்கோபையும் தொடருகிறது. யாக்கோபோடும் இருந்து நன்மைகளை செய்கிறதை அங்கே பார்க்கிறதுன்னு நான் பார்க்குறோம். எழுந்து அவர் போய்ட்டு ஒரு பெரிய அவர்களுக்குள்ள ஒரு ஒத்து தீர்ப்பு ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமான காரியம் அவர்களுக்கு ஐக்கியம். லாபானுக்கும் சந்தோஷம், என் பிள்ளைங்களை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். இவரும் விடமாட்டேன் அப்படின்னு ஒருவருக்கு ஒரு பேச்சு கொடுக்குற ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்கிற. இன்றும் குடும்பத்தில் பல பிரச்சனைகளோடு நீ இருக்கிற, உங்களுடைய மாமனார், உங்களுடைய மாமியார், உங்களுடைய உறவு முறைகளிலே பல விதமான சூழ்நிலையில் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே சொல்ல உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். ஆண்டவருக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவோம். ஆண்டவரை தொழுது கொள்ள நீங்கள் ஆரம்பியுங்கள். இப்படி நினச்சா போதும், ஓஹோ இந்த ஆண்டவரை நான் தொழுது கொள்ளலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள் உள்ளத்தில் நினச்சிட்டிங்கனாலே ஒரு அற்புதத்தின் மகிமையை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் இன்றைக்கு அதைத்தான் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறார். ஓஹோ இவர் இப்படிப்பட்டு ஒரு கடவுள் இருக்கிறாரே, இந்த கடவுளை நான் ஆராதித்தால் என்ன என்று உன்னுடைய உள்ளத்திலே அந்த கேள்விகள் எழும்பட்டும். அவரை சேவிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவை, அதாவது அவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது அல்லது அவளை தொழுகும் பொழுது உண்டான பலாபலன்கள் ஏராளம். ஆகவே தான் இதை நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவரை தொழுது கொள்ளுங்கள். அவ்வளோ குழப்பங்கள் அவர்களுக்குள்ளே வந்தது, பிரச்சனை வந்தது. சில வேளை லாபான் சொல்லியிருக்கலாம், இவ்வளோ நாள் இருந்த நீ இவ்வளோ சொல்கிற இல்லை உண்மைதான், சம்பளம் இத்தனை முறை மாற்றினேன்னெல்லாம் சொல்கிற உண்மைதான், ஆனால் நான் நீ என்ன இது பண்ண சொல்லு, நான் பேசிகிட்டு இருக்கிறிய, இப்போ என் மகளெல்லாம் நான் கூப்பிட்டு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்? நான் என்ன உங்களுக்கு கொடுத்தேன், பிடிச்சி விட்டேன், உடன்படிக்கை பண்ண என்ன பண்ணுவேன் அப்படின்ற என்ன இருந்திருக்கும். ஆகவே இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களை ஒருமுகப்படுத்தி அவர் சொல்லும் பொழுது என் பிள்ளைங்க என் மந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இறங்கி வர்ற ஒரு அனுபவத்தை நம்ம காண்கிறோம். இதுதான் நம்ம ஆண்டவர் செய்வார். சில வேளை நியாயம் இருக்குதோ இல்லையோ, நியாயம் இல்லை என்று சொன்னாலும்
ஆண்டவர் நியாயத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் அவர் பாடுபடுவார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாளைக்கு பரிந்து பேசுவார், உங்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும். அங்கே இவர்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டார். லாபானுக்கும் இந்த யோசேப்புக்கும் அவருடைய மனைவிக்கும், அது லாபானுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த ஆண்டவர் இன்று நம்மத்திலே ஜீவிக்கிறார். குடும்பத்தில் வீண் சண்டைகளை வரைச்சிட்டு ஏன் சொத்து ஓன் சொத்து இதை கொடு அதை கொடுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு கடவுளை எங்கேயோ நீ துரத்திட்ட, கடவுள் இல்லை வீட்டில் இல்லை, கடவுள் எங்கேயோ போயிட்டார், பயந்து போயிட்டார். நீ எடுக்கிற தீர்மானங்களை பார்த்து கடவுள் இல்லை, உன்னால் ஒரு தீர்மானம் எடுக்க முடியல. யாக்கோபு தீர்மானம் எடுத்து புறப்பட்டார். கர்த்தர் இப்போ சொல்கிறார், சிலருடைய உள்ளங்களில் எதுவும் ஒரு தீர்மானமே எடுக்காமல் உட்கார்ந்துட்டுருக்கிறார். வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர்? வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர்? வாட்ஸ் யுவர் லைஃப்? உடைய எதிர்காலம் என்ன? என்ன என்ன தீர்மானங்கள் எடுக்கிறாய்? கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் வந்து யாக்கோபோடு இருந்து செயல்பட்டதை பார்க்கிறோம். இதே ஆண்டவர் இன்று நம்மத்தில் இருக்கிற ஒரு தீர்மானம் எடுப்போம். Now you take decision. Jesus is my God. Jesus is my Lord. Jesus is my Savior. Jesus is my protector. Jesus is my anointer. ஒரு தீர்மானம். Jesus is my Father. Jesus is my living friend. ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள். கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் நீ குழப்பத்தை உண்டு பண்ணி எப்படியாகலும் அவங்கக்கிட்ட ஒரு சண்டை உண்டு பண்ணணும் அப்படின்ற நினைவில் இருக்கிற, உன்னுடையது உனக்கு வந்து சேரும், நீ கவலைப்படாத. அன்பு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையை, உனக்குரியது உங்களுக்குரியது உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஐயோ அவர்கள் கொடுத்து விட்டார்கள், அவர்களுக்கு கொடுத்து விட்டார், இவர் என்று எனக்கு இல்லை என்று யூ டோன்ட் திங்க், அதை குறித்து நீ கவலைப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு நடுநின்று உங்களுக்காக ஒரு சரியான யுத்தம் செய்து ஒரு உடன்படிக்கை பண்ணி வைப்பார். உடன்படிக்கை பண்ணி அவர் ஒரு கர்த்தூனை எடுத்து நிறுத்தி அங்கே அதை நிச்சயமாக அதுக்கு ஒரு பேரை வைப்பார்கள். ஒரு உடன்படிக்கை ஏற்படும். நீ எதிர்பார்க்கறது போல் நீ உனக்கு எத்தனை சென்று எத்தனை ஏக்கர் வேணுமோ அதை எழுதி அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுப்பார்கள். நீ சலித்து போயிட்டு தற்கொலை பண்ணணும், எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா என்னை ஏமாத்துறாங்க, இல்லை எங்கள் மாமனார் என்னை ஏமாத்துறாரு அப்படின்னு எங்கள் உறவினர் எங்களை ஏமாத்துறாங்க, பட் நான் வேண்டாம், நான் என்னத்துக்கு நான் வாழ்கிறேன், அதோட போயிடுறேன் அப்படின்னு. என் கையில் ரெக்கார்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை, இருந்ததையும் பிடிங்கிட்டாங்க, ஏதோ ஒன்று இது பண்ணிட்டாங்களே, நீ மனமுடைந்து போயிருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிற, உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ண ஆண்டவர் வருகிறார். யார் இவனுக்கு எதிரியாக இருந்தார்களோ அவர் உடன்படிக்கை பண்ணும்படி வருகிறார். அங்கே மிஸ்பா பார்க்கிறோம், கலையத் என்று பார்க்கிறோம், ஜகர் சகோதா, இது ஜகர் சதுதா, எல்லாத்தையும் பாருங்களேன். இதெல்லாம் தேவன் செய்த ஆண்டவர் கற்கோவியலை உருவாக்குறது. ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஐயோ மாற்றி எழுதிட்டாங்க நான் அவங்களுடைய சந்ததியில், இன்னும் யூ டோன்ட் வரி, காட்ஸ் வித் யூ. இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி சில வேளை எப்படி சொல்கிறாரு பாருங்கள் லாபான், என் மந்தை என் பிள்ளை எல்லாம் என் சந்ததி அப்படின்னு சொல்லி, ஆனாலும் நான் உன்னை விட்டுருப்பேன் அப்படின்னு சேர்ந்து சொல்லி ஒரு மகிமையை காண வைக்கிற ஆண்டவர். அதே போல் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலும், நீ என் நண்பன், ஐயோ நீ என் சகோதரன், நீ என் சகோதரி. சில வேளை தாயின் வயிற்றிலே நாம் மாம்சத்தின்படி ஒரே குடும்பத்திலே பிறக்காவிட்டாலும் நீ என் ஆவிக்குரிய சகோதரன், நீ என் ஆவிக்குரிய தந்தை. ஆகவே நமக்குள்ளே எந்த மார்க்க பேதமும் வேண்டாம் என்று பேசக்கூடிய அளவில் உன் எதிராளியானவன் உன் அருகில் வருவான். நீ யாரை கண்டு பயந்திருக்கிறாயோ அவர் உன் அருகில் வருவார், வந்து உனக்கு உதவி செய்வார், உன்னை கொண்டு போவார், உன்னோடு உடன்படிக்கை பண்ணுவார். நீங்கள் மாறி மாறி பேர் வைக்கலாம், டிஸ்கஸிங் பண்ணி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாடலாம். இந்த கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கி செய்ய போகிறாரு.
உயில் இல்லை, பேப்பர் இல்லை, எதுவும் பார்க்காத. இயேசு பேப்பராக இருக்கிறார். இன்றைக்கி ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். உன்னை கூப்பிட்டு பாப்பா, நமக்குள்ளே பேசி ஒரு காம்ப்ரமைஷனை ஒரு உடன்படிக்கை பண்ணிவிடுவோம். இது நீ எடுத்துக்கோ, அது அவளுக்கு கொடுக்குறேன், இவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை இன்றைக்கி கொண்டு வர போகிறார் ஆண்டவர். நீ எப்படியாவது எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வருமா, எங்கேருந்து வருமோன்ற அன்னைக்கு தான். அதனால தான் ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை அனுப்பிட்டு இருக்கிறார். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நன்மை உனக்கு வரும். நீ எதிர்பார்த்த நன்மை உனக்கு தருவேன்றார். நீ எதிர்பார்த்த சொத்து, நீ எதிர்பார்த்த சுகம், நீ எதிர்பார்த்த சந்தோஷம், நீ எதிர்பார்த்த எதை எதிர்பார்த்து எல்லாமே உனக்கு தருவேன்றார். ஒன்றும் இல்லாமல் நான் விடவே மாட்டேன்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த நேரத்தில் நம்ம செபிக்க போகிறோம். நீ எதிர்பார்த்த நன்மை வருமே, வந்துடுமே, விரைவில் வருமே. அது விரைவில் வரும், விரைவில் வரும். மனம் உடைஞ்சி போயிட்டு நீங்கள் இருந்தால் தானே நீ உன்னுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மையை நீங்கள் காண முடியும். செத்துட்டா யார் பார்க்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இருந்து நீ காணணும். மாமனார் எவ்வளோ க்ளோஸாக இது பண்ணுறாரு, எவ்வளோ அன்பாக பேசுகிறாரு, எவ்வளோ இணங்கி வர்றாரு. இது எல்லாம் யார்? தேவனால் தான் மட்டும், வேறு யாரும் இல்லை. ஆகவே இந்த நாளில் கூட நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவருடைய மகத்துவத்தை உணர்ந்து சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறேன். எதிராளியானவனை ஆண்டவர் உன் பக்கம் கொண்டு வந்து சிநேகிதனாய் மாற்றுவார். சிநேகித்து துரோகம் செய்கிறவர்களை அந்த குற்ற உணர்வுகளோடு வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி செய்வார். மறந்து விடாதே, மறந்து விடாதே. அவர் உன் அருகில் நின்று நன்மையை செய்யும்படி வந்திருக்கிறார். பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். மனம் உடைந்து போய் என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, என்கிட்ட சொல்லாமல் செஞ்சிட்டாங்க, இந்த வார்த்தையோடு மனம் பதறி போயிருக்கிற பிள்ளைகளோடு யார் யாருக்கு அவர்களோடு ஒரு உடன்படிக்கை நீங்கள் பண்ணும்படி செபிக்கிறேன். மனசை திடப்படுத்துங்க ஆண்டவரே, மனசு திடப்படுத்துங்க. எல்லாம் அதிகமாக எடுத்துட்டாங்க, எனக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டாங்க என்ற மனக்குழப்பத்தோடு இருக்கிறவர்களை நீங்கள் திடப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். இந்த நிகழ்ச்சி அவர்களை கர்த்தர் இந்த நேரத்தில் அவர்களுக்கு வேண்டிய ஒரு பெரிய மகிமையின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் இன்றைக்கு ஒன்று சேரட்டும். அவர்களுக்குள்ள இருக்கிற குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். ஒரு உடன்படிக்கை பண்ணட்டும். நாம் நீ நான் அல்ல, நாம் என்ற உடன்படிக்கை பண்ணி தேவ மகிமை இந்த நாளில் காணும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையுமே நீ காண்கிறவராயிருக்கு, சகலத்தையும் நீ செய்ய வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இறங்குறதற்காக சோத்திரம். இயேசு கிறிஸ்து என்றால், இயேசு என்றால் விடுவிக்கிறவர், இரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர் என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து என்றால், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த அபிஷேகத்தின் மகிமை இறங்கட்டும். இயேசு என்றால் இரட்சகர், இரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்படி இந்த அத்தனை காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இப்பொழுது செய்யும்படி செபிக்கிறேன். மகத்துவத்தையும் ஆட்சிமையும் இப்பொழுதே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி வீணாய் போகக்கூடாது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி அதிசயத்தை அவர்கள் காணப்படுகிறதற்காக சோத்திரம். அதிசயத்தை காணப்படுறதுக்காக உம்முடைய வல்லமை இறங்குறதற்காக சோத்திரம். ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடுவான்ன்றது உங்களை பிரிவினை உண்டு பண்ண வந்த சத்துரு இப்பொழுது 7 வழியாய் இயேசுவின் நாமத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் வந்து ஒன்று முடியவில்லைன்னு வெட்கப்பட்டு தலை குனிந்து போகிறான். இயேசுவின் நாமத்தில் இனி அவர்களுக்குள்ளே அந்த குடும்பம், அந்த உறவு, அவர்கள் எதிர்பார்க்கிறவர்களை எந்த குழப்பத்தையும் கொண்டு வராதபடி இயேசுவை அப்புறப்படுத்தி போடுகிறார். ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளட்டும், ஒரு தூண் நிறுத்தட்டும், கற்குவியலை கூட்டட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு நேயர்களே, தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். வித்தியாச விதமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். தேவ மகத்துவம் வெளிப்படுவதாக. நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல நிகழ்ச்சிகளை ஆண்டவர் அனுப்புவார். நீங்கள் பெற்ற நன்மைகள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவருக்கே மகிமை.